வாங்குறல்ல. என்ன மாமா வரவே மாட்டீங்களா? இல்லம்மா அருவி, நீ பாவம், உன்னை சொல்லி எந்த கோளாறும் கிடையாது. ஆனா உன் புருஷன் தாம்மா சரியில்லை. அதனால நான் வர்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுமா. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், நாளை கழிச்சு தானே. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், பாத்துக்கலாமா, போ நீ. கௌதம் நீ கூட சொல்ல மாட்டியா எல்லார்கிட்டயும் வர சொல்லி? ஏன் கௌதம், ஏன் கௌதம் இப்படி நீயும் பண்ற? நான் என்ன பண்றது அருவி, எல்லார்ட்டையும் சொல்லி தான் பார்க்க முடியும். அவங்க வீம்பு பிடிக்கிறாங்க. நான் இதுல ஒன்றும் பண்ண முடியாது அருவி. நான் வேணா அன்புவை கூட்டிட்டு வரேன், கவலைப்படாது. யார் சொன்னது? ஏய் என்னப்பா, அதெல்லாம் யாரும் போவேணாம் சரியா? உன் வேலையை பாடுறா. ஆ, பாவம் இல்லையாப்பா? என்ன பாவம் இல்லையா? ஒரு பாவமும் இல்ல, போ. பாவம் மயில் சித்தப்பா, நம்ம குடும்பத்துக்காக உழைச்சவனே அவன் ஒருத்தன் தான்டா. அவன் சின்ன வயசுல இருந்து குடிச்சாலும் வச்சாலும் நம்ம குடும்பத்தோட வாக்கா எல்லாத்தையும் கட்டி காத்தவன் அவன் ஒரு ஆளு தான்டா. அவனே நம்ம வீட்டு விசேஷத்துக்கு இல்லைன்னு சொல்லும்போது நான் போக மட்டும் எப்படா எனக்கு மனசு வரும்? எனக்கு இருக்கிறது ரெண்டு தம்பி, ஒரு தம்பி வராம நடந்தா அது விசேஷமா? ஒரு தம்பி மட்டும் இல்லாம தம்பி குடும்பமே வராம பெத்த தாயே இல்லாம நடந்தா அது என்ன விசேஷமா? ஐயோ, நான் வரமாட்டேப்பா, நான் வரவே மாட்டேன். எல்லாரும் வந்தாங்கன்னா ஓகே, நானும் வரேன். யாரும் வரலையா, நானும் வரல. இதுதான் என்னோட முடிவு. என்ன கௌதம், நான் போகலன்னா இந்த குடும்பத்துல யாரும் போகக்கூடாது சரியா? எல்லாரும் வராங்களா சொல்லு அருவி, நாங்களும் வரோம். யாரும் வரலையா சொல்லிருங்க, நாங்களும் வரல. மாமா அப்போ உங்களுக்கு மயில் மாமா மல்லிகா அக்கா இவங்க தான் முக்கியமா? நாங்கெல்லாம் முக்கியம் இல்லையா? ஆ, எங்களை விட உனக்கு மல்லிகா தானே முக்கியம்னு இருந்த ஒரு காலத்துல அக்காக்கான்னு. அவளை விட்டுட்டு நீ வளகாப்பு நடத்த போற? ஆ, எங்களை மட்டும் கேக்குற? மாமா அவங்கள எப்படி நான் வர வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் மாமா. ஆனால் எப்படின்னா தெரில, அவங்க வராமல் நடக்காது. ஆனால் பார்ப்போம். நீங்களும் வரலங்கிறீங்களே, இது நியாயமா? எல்லாரும் வந்தா வரோமா, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், போ. வந்துதான் மாமா ஆகணும், ப்ளீஸ் மாமா. பாக்கலாம் அருவி, போ. அருவி, அழாத. இந்த மாதிரி நேரத்துல நீ அழுது ஏன் உடம்ப வருத்திக்கிற? அழாத அருவி, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க தேவையில்லாம? எப்படி கௌதம் அழாமல் இருக்க முடியும்? நீயே சொல்லு, அழாமலாம் இருக்க முடியுமா? எவ்வளோ கஷ்டங்கள் வருது. இந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் வருது கௌதம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண போகிறேனே தெரில, பார்ப்போம். போ போ, எல்லாம் நல்லதே நடக்கும். எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதா. ம் சரி கௌதம். அருவி, அன்பு, பாத்தியாடி, என்னோட வளகாப்புக்கு யாருமே வர முடியாது வர முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நடக்கும்? நீயே சொல்லு. இப்படியெல்லாம் பண்ணா எவ்வளோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பாவுண்டி என் குழந்த என்ன பாவம் பண்ணுச்சு எல்லார்கிட்டையும்? அதுக்கு நல்லபடியா நடக்க கூட முடியாதா? ச்சே, கஷ்டமா இருக்குடி. ஏண்டி இப்படி நடக்குது எனக்கு மட்டும்? அருவி, எல்லாம் எனக்கு புரியுதுடி, நீ அழாத. எப்படி நான் எல்லாத்தையும் சேர்க்கணும்னு நான் ஐடியா பண்ணுறேன். நானும் இப்போ உன் கூட வரேன் சரியா? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். நான் வந்து மல்லிகா அக்கா வீட்டில் பேசுகிறேன். நான் பேசினா கொஞ்சம் கேட்பாங்களான்னு தெரியல, இருந்தாலும் நான் பேசி பார்க்குறேன் சரியா? ஏனாண்டி, நீ பாட்டுக்கு எனக்காக வந்து அங்கே எல்லாருக்கிட்டையும் திட்டு பேச்சு வாங்கிடாமடி. ஆமாம், தேவையில்லாத விஷயம். பார்த்துக்கலாம் வீடு. யாரு வந்தாலும் சரி வரலாலும் சரி, இனிமே நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? அவங்க வராம உனக்கு நடந்தா உனக்கு சந்தோஷம் இருக்காது, எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் வந்தாதானே உனக்கு சந்தோஷம். எல்லாரும் வர வைக்கிறேன், பார்ப்போம். சரி அருவி, நீ அழாம வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வரேன். ம் சரி அன்பு. இங்க பாருடி, இந்த வீட்டில் யாரும் வரலாட்டியும் நீயாவது வரணும் சரியா? நீயும் வர முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தா அப்புறம் பார்த்துக்கோ. அருவி, அது எப்படி நான் வராமல் இருப்பேன்? சொல்லு. அதெல்லாம் கண்டிப்பா வருவேன். சரிடி, கண்டிப்பா வரணும். நான் பார்த்துட்டே இருப்பேன். இப்பவே வரேன், எப்போ? சரி வா. நம்ம இருக்கிற நிலைமையில ஏங்க இதெல்லாம் தேவையா? ஃபோட்டோ ஷூட்லாம் நான் அப்போ உங்ககிட்ட கேட்டேனா? வேணான்னு தானே சொன்னேன். ஏங்க சொல்கிறத கேட்காம இப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஷோ, இந்த ட்ரெஸ்லாம் ஏன் வாங்கிட்டு வந்தீங்க இப்போ? நான் வேணாங்க, இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க. அருவி, இப்ப நடக்கிற பிரச்சனையை வச்சு நீ ஃபீல் பண்ணாத. இங்க பாரு, இந்த மூமெண்ட்ஸ்லாம் திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது சரியா? அப்பப்போ நம்ம கேப்சர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஆசைப்பட்டேன். இதெல்லாம் நிறைய ஃபோட்டோ ஷூட் பார்த்துருக்கேன். அப்போ எவ்வளோ ஃபோட்டோ ஷூட்டில் நான் இது மாதிரி எடுக்கணும் அது மாதிரி எடுக்கணும்னு எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா? அந்த ஃபோட்டோஸில் நான் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். நீ என்னடான்னா வேணான்னு சொல்லிட்டு இருக்க? இங்கே பாரு, சொல்கிறத கேளு.
அவ்வளோதான் பார்த்துக்க. ஆமாம், முடிவு பண்ணது பண்ணது தான். இந்த மூஞ்சியை உருன்லாம் வச்சுக்காத, தயவு செஞ்சு சொல்லிட்டேன். என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஆ உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி கவுன் போடுறதெல்லாம் என்னமோ போல இருக்குங்க. நல்லாவே இல்லாத மாதிரி தெரியுதே. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேக்கப் மட்டும்தான் பாக்கி இருக்குது. மேக்கப் போட்டு முடிச்சிட்டோம், சூப்பராக இருக்கும். அவுட்டோர் ஃபோட்டோஷூட் நம்ம போயிட்டு எடுக்கலாம். சரியா? நான் ஒரு லொக்கேஷன் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே நம்ம போக போகிறோம். நமக்கு இன்றைக்கு தான் கொஞ்சம் டைம் இருக்குது. அப்புறம் நாளைக்கெலாம் டைம் இருக்காது. இந்த மூஞ்சியை உருன்னு தயவு செஞ்சு வச்சிருக்காத, சிரிச்ச மாதிரி வச்சிரு. ஓகே? எனக்கு இதுலலாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்க. நீங்கள் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அவ்வளோக்கா இதெல்லாம் பிடிக்கலங்க. கடவுளே, உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அருவி இப்படி பண்ணுற? சூப்பராக இருக்கும் தெரியுமா? நீ பின்னாடி பார்க்குறப்பெல்லாம் ஷோ நம்ம சூப்பராக எடுத்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இதை மிஸ் பண்ணோன்னு வையே, நீ பின்னாடி மிஸ் பண்ணுவ. ச்சே, நம்ம அதெல்லாம் எடுத்துருக்கலாம்ல, ஏன் விட்டுட்டோம் அப்படின்னு மிஸ் பண்ணுவ அருவி. அதெல்லாம் வேணாங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ செட்டப் பண்ணுறேன். நீ என்னன்னா அந்த சிஸ்டர் வந்துட்டாங்க பாரு. ஏன் சிஸ்டர் இன்னும் உம்முன்னு இருக்கீங்க? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் இருந்தா என்ன? இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நல்லாவே இருக்காது. சிரிச்ச மாதிரி ஹாப்பியாக இருந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் சூப்பராக இருக்கும். சரி அருவி, சொல்கிறாங்கல்ல. சரிங்க சிஸ்டர், சிரிக்கிறேன். ஆனால் மேக்கப் ஹெவிலாம் வேணாம். கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். மேக்கப் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது. அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கணும். ஹேர் ஸ்டைல் எனக்கு எப்போ போல் இதே இருக்கட்டும். எனக்கு வேறு ஹேர் ஸ்டைல் ஒன்றும் பெருசாக தேவையில்ல. அப்படியா? ஓகே, பெரிய ஹேர் ஸ்டைல்லாம் நான் எதுவும் பண்ணல. கொஞ்சம் லைட் மேக்கப் மட்டும் போட்டுடுறேன். நீங்கள் ஆல்ரெடி நல்ல பிரைட்டாக தான் ஃபேஸ் இருக்குது. அதனால மேக்கப் கூட மேக்ஸிமம் தேவையில்ல. லைட்டாக மட்டும் போட்டால் போதும். ஃபோட்டோஸ்க்கு எப்படி தெரியணுமோ அது மாதிரி இருக்கணும் சிஸ்டர், சொல்லிட்டேன். நீங்கள் ஏனோ தானோன்னு அருவி கேட்குறதுனால நீங்கள் பண்ணி விடக்கூடாது. ஃபோட்டோஸ் பக்காவாக இருக்கணும். சரிங்களா? அதெல்லாம் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சூப்பராக கிளியராக போட்டு விட்டுறேன். சரிங்க சிஸ்டர். அட அருவி சித்தி. என்ன பவி, அழகா இருக்கண்ணா? உன் சித்தி எப்படி பவி இருக்கா? சித்தப்பா சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கீங்க. மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட்டா சித்தி? கரெக்டா சொல்ற. ஆமாடி, உன் சித்தப்பா டார்ச்சர் தான் தாங்கவே முடியல. போட்டோ ஷூட் எடுக்கணும்னு பாடா படுத்துறாரு. சூப்பரா ரெடியா இருக்கனாடி. இன்னும் ஆனா மேக்கப் போடல, ட்ரெஸ் சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். மேக்கப் போடாட்டி நோ ப்ராப்ளம் சித்தி. இந்த ட்ரெஸ்ல கியூட்டா இருக்கீங்க. அதுவும் ரெட் கலரா, அவ்வளோ அழகா இருக்கு சித்தி. பவி, பவி இங்க வா. ஓடு ஓடு, உங்க அம்மா கூப்பிடுறாங்க. சண்டைக்காரங்கள்ல நாங்க. ஏன் சித்தப்பா அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல, அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இனிமே சொல்லுவாங்கம்மா. போங்க போங்க, எங்க கிட்ட எல்லாம் ஒன்றும் பேச வேணாம்மா. சித்தப்பா, ஏன் சித்தப்பா? அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க. வரேம்மா. அப்படிதாம்மா சொல்லுவாங்க. நீ போயிருமா, திட்டுவாங்க. எங்க புள்ளைகிட்ட ஏன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிய? நீ போ பவி, அம்மாட்ட. டிக்கெட் சித்தி, நீங்க மேக்கப் போடுங்க, நான் எப்படின்னு பாக்குறேன். சரி பவி, அம்மா திட்ட போறாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க சித்தி. செடி, என்ன அழகா இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்குடி இந்த ட்ரெஸ். என்னடி போட்டோஷூட் சொல்லவே இல்ல. அங்க வந்து நான் அழுதுட்டே நின்ன. இங்க வந்து பார்த்தா போட்டோஷூட்லாம் கலக்குறீங்க மேடம். ஆமாடி அன்பு, நல்லா இருக்கா? இவர் தான் திடீர் பிளான் பண்ணிட்டாருடி. டக்குன்னு பார்த்தா மேக்கப் நாள் வந்துட்டு ட்ரெஸ் போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. டக்குன்னு கிளம்பு, இன்னைக்கு தான் நமக்கு டைம் இருக்கு, இன்னைக்கே போயிட்டு அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்ப வச்சுட்டாரு. எப்படி இருக்கு? நீயும் கூட வரியா போலாம்? வந்துட்டா போச்சு. உன் கூட வராமையா? வந்துடுறேன். நானும் வரவாக்கா? சரிம்மா, நீயும் வா போலாம். சரி, நானும் அப்ப உங்க கூட வருவேன். அப்ப போட்டோ பார்க்க போலாண்டி பவி. இங்க ஐசி, அவளையும் கூட்டிட்டு வா. அவ வரமாட்டாக்கா. அவ வரமாட்டாளா? ஏன்? மாத்திட்டு வரமாட்டா. ஆனா நான் சித்தி சித்தப்பா கூட அப்பப்ப பேசிக்கிருவேன். அது அவங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு வராதுங்க அன்பு. பவி ஆனா எப்பவுமே எங்க கூட வந்து வந்து பேசிக்கிட்டு இருப்பா. ஐஸு எட்டி கூட பார்க்காது, வரவும் செய்யாது. அவங்க அம்மாக்கு ரொம்ப பயப்படுவா போல. ஆமா, அதனாலதான் ஐஸு வராது. சரி சரி. அப்பவே நீ பயப்பட மாட்டியா? பயப்படுவேன், அவ்வளோக்கா பயப்பட மாட்டேன். பெரிய ஆளு தாண்டி நீ. ஆமாக்கா. அருவி, எப்ப கிளம்புறீங்க? லேட் ஆகுமா? அவ்வளவுதாண்டி, மேக்கப் மட்டும் தான் போடணும், முடிஞ்சு. கௌதம்கிட்ட சொல்லிட்டு வரணும்டி அருவி, இல்லைன்னா அதுக்கு ஏதாவது திட்ட செய்வான். அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் நான் வருவேன்ப்பா. சொல்லிட்டே வாடி, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் வேணா கௌதம்கிட்ட சொல்றேங்க அன்பு. இல்லைங்க, பரவாயில்ல, நானே சொல்லிக்கிறேன்.
பவி எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிடுறது? என்னடி உங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு? ஆமா சித்தி, அம்மா தான் கூப்பிடுது. பவி கேக்குதா இல்லையா? கேக்குதுமா, வீட்டுக்குள்ள தானம்மா இருக்கேன். எங்கம்மா இருக்கேன்? ஏமா நோய் நோய் கூப்பிட்டுட்டே இருக்கா? வீட்டுக்குள்ள தானே இருக்கிறேன். இங்க வான்னா வா, அவ்வளவுதான் சொல்லுவேன். வீட்டுக்குள்ளதான் இருக்க, ஆனா எங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அதனாலதான் உங்க அம்மா கூப்பிடுது. போ, எங்க கிட்ட எல்லாம் ஒன்றும் பேச வேணாம் நீ. சித்தப்பா நீங்க வேற சித்தப்பா, பேசாம இருங்க. ஆமா. ஏய் பவி, எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட? இங்கே மினிக்கிட்டு இருக்கதான் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா நீ? கூப்பிட்டா வரமாட்ட. உன்னெல்லாம் விளக்க மத்த எடுத்து ரெண்டு இருக்குன்னா தாண்டி சரிப்பட்டு வருவ. நானும் பொம்பளை பிள்ளை போனா போது ஒசந்துருச்சு, இதெல்லாம் அடிச்சு என்ன செய்யன்னு நானும் பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன். ஐசக்கா எப்படி அவ வாட்டுக்கு வந்தா படிச்சா என்கிட்டே உட்காந்துருக்கா. நீ என்ன இப்படி ஊரை சுத்திட்டே திரியிற? கூப்பிட்டா வரமாட்ட. என்ன வீட்டுக்குள்ள இருக்க? நம்ம வீடு அங்கே இருக்கு, அங்கே தான் இருக்கணும். இனி இந்த பக்கம்ல வர வேலை வச்சுக்கிட்டா காலை ஒட்டிச்சு பிடிச்சி பொடிமத உள்ள. என்னம்மா, நம்ம வீட்டுக்குள்ள சித்தப்பா சித்திக்கிட்ட தானே நிக்கிறேன், வேற எங்கேயுமா போனேன்? ரொம்ப தான் திட்டுறீங்கம்மா நீங்க. வாய் எதிர்த்து பேசுறவளெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட வாய் இருக்காது. மரியாதை வந்து சேரு, அவ்வளோதான் சொல்லுவேன். மல்லிகாக்கா கொஞ்சம் நில்லுங்க. பாடிங்கிறல்ல, எவ்வளோ நேரம் நின்றுட்டு கத்திட்டே இருக்கணுமா உனக்கு? கூப்பிட்ட செயலில் நேரம் அங்கே வந்து நின்றுருக்கணும். உனக்கெல்லாம் என்னை பார்த்தா பயமே கிடையாதுடி, அதனால பயம் இல்லாமல் இருக்குதான் இந்த ஆட்டம் ஆடுற. ஆ, மரியாதை வந்துடு, அவ்வளோதான் சொல்வேன். மல்லிகாக்கா உங்களை தான். மா அன்பு, என்ன பேசுகிறதா இருந்தாலும் அங்கிட்டு வந்து பேசு. ஆமாம் வாடி, அவ்வளோதான் சொல்லுவேன், வந்துரு. வரேம்மா, போமா. ஓடி, உங்க அம்மா பாட்டிக்கு திட்ட போறாங்க, போ. கூப்பிட்றாங்கல்ல, அப்புறம் அடிதான் வாங்கணுமா உனக்கு? போ, கூப்பிடும் போதே. சரிக்கா. எவ்வளவு கொழுப்பு பாத்தியா அருவி, எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. அந்த பிள்ளைய கூட நம்ம கூட பேசக்கூடாதா? அந்த பிள்ளைய கூட நம்ம கூட பேசக்கூடாதுன்னு இவ நினைக்கிறாவ. அந்த பிள்ளையில கூட ஒட்ட விடக்கூடாதான். இப்படி எல்லாம் பண்றாவ. நம்ம இன்னும் வேணும்னு நினைக்கிறோம், ஆனா நீ இருக்கிறியே இன்னும் நினைச்சிட்டு தான் இருக்க. ஆனா அவியலுக்கு உன்னோட மனசு எங்க புரியுது? பரவாயில்ல விடுங்க, அங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம். அதான் தெரியுதே மல்லிகாக்கோட குணமே மாறிட்டு அப்படின்னு. இனி என்ன பேச இருக்கு? ஒன்றும் இல்லை. மினிக்கு வீட்டுல நிக்கிறியா? எப்படி சொல்றாங்க பாரு. சொன்னா சொல்லட்டும், யாரு சொல்றா? மல்லிகாக்கா தானே, விடுங்க. நீ இப்படி விடுங்கன்ற அவி அப்படி நினைக்கலையே ஒன்ன. அருவி ஃபீல் பண்ணாதடி, நான் போயிட்டு மல்லிகாக்காட்ட தெளிவா பேசுறேன். மல்லிகாக்கா என்ன ஏது சொல்லுதுன்னு கேட்போம். ஆமா, இந்த பிரச்சனை இப்படி பெருசாயிட்டே போனா என்னதான் செய்ய? நீங்க எல்லாம் மேக்கப் போட்டுட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். சரியாம்மா? ஆ சரி அன்பு, போயிட்டு வா. என்னங்க கேட்க போறியா? வளகாப்புக்கு வாங்கண்ணா. ஐயோ இவே வரமாட்டாவ, நீங்க வேற சும்மா எதுக்கு உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு வீட்டெல்லாம் பேசிட்டு இருக்கிய கடந்து. வேண்டாம் விடுங்க, இவே வரவே வேண்டாப்பா சாமி. இப்படியெல்லாம் பேசுற மனுஷன் இனி எங்களுக்கு தேவையே இல்லை, வரவும் வேண்டாம். தயவு செஞ்சு இப்படியெல்லாம் வார்த்தையில விடாதீங்க சரியா? எல்லாம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும், சும்மா வார்த்தையில விட்டு ஒன்றும் ஆகுறதில்ல. நீங்க வேறங்க, இவே மாதிரி ஆள்கிட்ட என்ன செய்ய முடியும்? ஒரு புள்ள வந்ததுக்கே எப்படி பேசுறாங்க பத்தியெல்லாம். இவையெல்லாம் வரப்போறாங்க. வராங்களோ வரலையோ, நான் எதுக்கும் என்னோட பங்குக்கு நான் பேசி பார்க்குறேன். அதுக்கு மேலே அவங்க இஷ்டம். சரி, நீங்கள் மேக்கப் போட்டு இருங்க.